இது ஏன் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்னு தோணுச்சுன்னா, இது ஸ்கூல்லையோ, காலேஜ்லையோ கண்டிப்பா நம்ம யாருக்கும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஏன் நம்மளோட ஓன் கொலீக்ஸ் கூட நமக்கு யாருக்கும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இது வந்து வெளில தெரியக்கூடாது. அவங்க சீக்ரெட்டாவே மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சுப்பாங்க. ஆனா, ஒரு கம்பெனில இதான் நடக்குது. தேர் ஆர் லெவல்ஸ், தேர் ஆர் கிரைட்டீரியாஸ், தேர் ஆர் ரேங்கிங்ஸ். ஸோ இந்த ஈச் ரேங்கிங், ஈச் டீம் ரேங்கிங் அண்ட் திஸ் ரெவென்யூ இது மட்டும் தான் உங்களோட உங்களோட ஒர்க்கையும், உங்களோட சேலரியும் டிசைட் பண்ணுது. ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா, ஏன் என்னோடய சேலரி கம்மியாக இருக்குது? அப்புறம் வந்து ஏன் இந்த லே ஆஃப்லாம் நடக்குது? ஏன் வந்து ஒரு கம்பெனி அவங்க கம்பெனியை அட் ஒன் பாயிண்ட்டில் இன்னொரு கம்பெனிகிட்ட சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க? ஸோ இது எல்லாமே நான் நடந்த கம்பெனி நடந்திருக்கு. நான் கண்ணாலையும் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் போக போக நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த எல்லா கான்செப்ட்க்கும், அதாவது இந்த ஏன் சேலரி கம்மி, ஏன் வந்து இந்த அக்யூசேஷன் நடக்குது, ஏன் வந்து இந்த லே ஆஃப் நடக்குது, எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் தான் இருக்குது. அந்த ரீசன் தான் இந்த ரெவென்யூ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கம்பெனி மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுங்கிறது தான் இந்த ரெவென்யூ. ஓகே, ஸோ இந்த ரெவென்யூவை நான் மாற்ற ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சேலரி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆப்ரேஷன்ஸ்னால் இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணுற காஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆப்ரேஷன் காஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி 20% கிட்ட இருக்கும். ஓகே, அது தவிர ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு சேஃப்டிக்காக பதுக்கி வச்சுருக்கிற ஒரு காசு, அதுக்கப்புறம் அது வந்து லைக் சம்டைம்ஸ் நீங்கள் பெருசாக லாஸில் போனால் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை வச்சு எக்ஸ்ட்ரா ஹையர் பண்ணுறதோ, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டூல்ஸ் வாங்குறதோ, அந்த மாதிரி ரீஇன்வெஸ்டிங், அதாவது கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் தான் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ரெவென்யூவில் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ஆப்ரேஷன்ஸும் ஃபஸ்ட்டே கட் ஆகிடும். ஓகே, அது தவிர என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் உங்கள் சேலரி பூல். ஸோ இந்த சேலரி பூலில் இருக்கிற காசை மட்டும்தான் டிவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனியோட ரெவென்யூ 78 கோடி, அதாவது 78 crores. ஓகே, 78 crores பார்த்தீங்கன்னா இது வந்து ஈச் டீம்ஸோட ரேங்க் இது. ஸோ இந்த இன்ஜினியரிங் டீம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதனால் இது 1. ஓகே, அந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எவ்வளோ எம்ப்ளாயிஸையும் நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். விராட் கோலி தான் மோஸ்ட் நீடட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் டீமில் இருக்கிறவங்க வந்து 5.9 crores அண்ட் 5.6 crores earn பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டீம். ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 1.6 crores சேலரி, கடைசியில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து 1.19 சேலரி. ஓகே, ஸோ அந்த கம்பெனிலேயே ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீம் எடுப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 67 lakhs ஆகிடுது. ஸோ 1.6 crore எங்கே, 67 lakhs எங்கே, ஆல்மோஸ்ட் இது வந்து லெஸ் தேன் ஹாஃப். ஓகே, அதை விட கம்மியாக அவங்க earn பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேலரி பூல் ஆஃப் 35% எடுத்து, சேலரி பூல் வந்து 27 crores கிட்ட இருக்குது, அந்த 27 crores பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ பிரித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் டீம்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்க்கு நிறையாவும், லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்க்கு கம்மியாகவும் கொடுப்பாங்க. ஸோ இதுவே நான் இன்னொரு கம்பெனி எடுக்கிறேன். இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இது 78, இது வந்து 62, இது வந்து வெறும் 6.2 crore. ஓகே, இது வந்து 78 crore. ஓகே, இது வந்து ஒரு 6.2 crore. ஓகே, ஸோ 6.2 crore அப்படிங்கிற கம்பெனி வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதே இன்ஜினியரிங் டீம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் சேலரி வந்து 1.6 crore இருந்துச்சு, வேறாஸ் இங்கே ஹையஸ்ட் சேலரி வந்து வெறும் 10 lakhs ஆகிடுச்சு. அதாவது இன்ஜினியரிங் டீமில் ஹையர் சேலரி 10 lakhs. இங்கே இருக்கிற QAக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 4 lakhs, 6 lakhs. அப்புறம் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு பே பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என் கம்பெனியோட பொசிஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இந்த 62 இங்கேயே வந்து நான் உங்களுக்கு இந்த 6.2 crores வந்து நான் 62 crores மாற்றுறேன். 62 crores மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக என் சேலரி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ 1.9 crores ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனிக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடுச்சு. அவ்வளோ ஈக்குவலண்ட்டாக வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 1.9 crore வந்திருக்கு. லீஸில் இருக்கிற QAக்கு 45 lakhs கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பெட்டரான கம்பெனி, ஒரு பெட்டரான ரெவன்யூக்கு போகும்போது earn பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான்
ஒரே டீம்லேயே இருக்கேன். ஸோ இந்த டேட்டா டீம்ஸ் ஒரே டீம்லேயே இருக்கேன். இவங்களுக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க்கு 1 crore சேலரி கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு 67 lakhs தான் சேலரி இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோட பொசிஷன். ஸோ நான் வந்து லெவல் 1 இருக்கலாம், லெவல் 2 இருக்கலாம். வேற இந்த மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ஹெட் ஆஃப் ஏஐ. ஸோ அதனால் இவரோட லெவல் வந்து ஒரு 6 or 7 இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, ஒன்று நீங்கள் இருக்கிற டீம்லேயே உங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா வேற ஒரு டீமுக்கு போய் ஸ்விட்ச் ஆகி அங்கே வந்து உங்கள் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு கம்பெனிக்கே போய் ஏதாவது ஒரு நல்ல உங்களுக்கு ரிலேட்டடான ரோல் நல்ல டீமில் சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நீங்கள் வேற ஒரு புது கம்பெனியை தேடணுங்கிறது தான். ஸோ ஒரு புது கம்பெனியை தேடும்போது நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ப்ளே கிரவுண்ட் என்ன. ஸோ அவங்க எவ்வளோ நல்லா சேலரி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி மார்க்கெட் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஏதாவது பெருசாக பிரச்சனை வந்திருக்காங்க இந்த கம்பெனி மேலே. இந்த மாதிரி சில விஷயம்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டீம்ஸ் மேலே நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போகணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற டெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்ஃபோசிஸ், அப்புறம் வந்து இந்த அக்சென்ச்சர் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காலேஜில் நிறையா பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரியான கம்பெனிஸ் மோஸ்ட்லி என்ன மாதிரி டீம்ஸ் எடுப்பாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி சேல்ஸு, சப்போர்ட்டு, QA தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கம்பெனி, யூ கேன் டேக் Amazon, PayPal அந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு இவங்க வந்து வெண்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து Amazon மாதிரி பெரிய கம்பெனிக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு இவங்க வந்து சார்ஜ் பண்ணி காசு வாங்கிப்பாங்க. அந்த காசில் கொஞ்சம் வந்து சேலரியாக எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க. இதுதான் இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், அக்சென்ச்சர்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த 3 டீம்ஸ் மாதிரி தான் கிடைக்கும். ஆப்வியஸ்லி உங்கள் ரெவன்யூ இவ்வளோ இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி கிடையாது. ஸோ உங்கள் ரெவன்யூ டிப் ஆகிடும். இல் பி அரௌண்ட் 6 crores வச்சுக்கோங்க. 6 crores இருந்தால் ஆப்வியஸ்லி உங்கள் சேலரியும் ரொம்ப டிப் ஆகும். சேல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் QAவாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி டிப் ஆகி கடைசியில் வந்து நம்ம ஃப்ரெஷர் கொடுக்குற சேலரியான 4.3 lakhs தான் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ நீங்கள் தேடும்போதே, நீங்கள் காலேஜில் இருக்கும்போதே உங்கள் மைண்ட் செட்டே ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நம்ம எங்கே போகணும், நம்ம என்ன மாதிரி கம்பெனி அப்ளை பண்ணணும், அப்புறம் நம்ம கோல் என்ன. ஸோ இந்த 3 டீம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டீமும் கிடையாது. லே ஆஃபும் இங்கே ரொம்ப ஹெவியாக நடக்கும். இது வந்து நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். இங்கே ரொம்ப ஹெவியாக நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் கண்டுபிடிச்சி நீங்கள் தேடுறது தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்.